பிடிஎஸ் நண்பர்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே என்ன தான் ப்ரோ ஆச்சு, இதுக்கு நல்லா தான் ப்ரோ போச்சு, எல்லாமே நல்லா தான் ப்ரோ போயிட்டு இருந்துச்சு, யார் மந்திரம் பண்ணாலும் யார் கண்ணு வச்சாலும் என்னன்னு தெரியல ப்ரோ, டப்புன்னு பார்த்தா ஒர்க்கே ஆக மாட்டேங்குது ப்ரோன்னு சொல்கிற மாதிரி பிடிஎஸ் ரிலேட்டடாக இருக்க ஆப்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்கலாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. லைக் vlive பார்த்திங்கன்னா பிடிஎஸ் வந்து மாசாக தரமாக அவங்க லைவ்லாம் கொடுப்பாங்க. அண்ட் வீவர்ஸில் வந்து அவங்க கமெண்ட் ஸ்வீட்ஸு ஃபன்னு சேட் அதெல்லாம் போயிட்டுருக்கும். இதெல்லாம் ஒரு வேளை கட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ ஒரு வேளை இந்தியாவில் பேன் ஆகிடுச்சோ, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேன் ஆச்சு. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு வேளை இதுவும் பேன் ஆகிடுச்சோன்னு சொல்லி நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. இனிமேல் பிடிஎஸ் வந்து இந்தியாவுக்கு வர முடியாதா, இல்லை ஆப் வராதான்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருக்குமே வந்து ஏன் ஒர்க் ஆகலை, அப்படி ஏன் ஒர்க் ஆகலாம், ஒர்க் பண்ண முடியுமா, இல்லை பேன் ஆச்சா என்னான்னு சொல்கிறது எல்லா டீட்டெயிலும் இங்கே பேச போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து ஒரு வேளை உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா எப்படி ஒர்க் ஆகிறதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி அமேசிங்கான வீடியோஸ் டெய்லி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் டெய்லி ஹாப்பியாக இருக்கணும்னு வச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இது ஒர்க் ஆச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி லைக் அழுத்தாமல் ரொம்ப தப்பு. ஸோ மறக்காமல் லைக் அழுத்திட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து 3 ஆப்ஷன் சொல்கிறேன், அதை சொல்லியும் ஒர்க் ஆகலாம். மறக்காமல் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிட்டு அங்கே வந்து கேளுங்க, அங்கே வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ப்ரோ நாட் ஒர்க்கிங் என்னாச்சுன்னு தெரியல ப்ரோ, என்னால் லைவே பார்க்க முடியல, என் வாழ்க்கையே இருண்டு போச்சு, ரொம்ப சேட் மூமெண்ட். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லவர்ஸ் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து வீடியோ கால் பேச முடியலன்னா இது மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பிடிஎஸ் ஆர்மி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஎஸோட லைவ் பார்க்க முடியல செம்ம ஃபீலிங்கு. அண்ட் அதெல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பர்த்டே வந்துச்சு, அன்னைக்கும் பார்க்க முடியல ப்ரோ, அதுதான் ரொம்பவே கஷ்டமான காலமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஏன் இந்த பேன் மேட்ரு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆப் 59 ஆப்ஸை வந்து பேன் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. அதில் ஃப்ரீ ஃபயரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேளை vliveம் இருக்குமோ வீவர்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. பட் அப்படிலாம் ஒரு விஷயம் கிடையாது. ஸோ டோன்ட் ஃபியர். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சவுத் கொரியன் ஆப்பு, நேவர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு அண்ட் ஒரு ஃபவுண்டேஷன் வந்து க்ரியேட் பண்ணால் தான் அந்த வீவர்ஸும் vliveம். ஸோ இது ஒரு சவுத் கொரியனால் வந்து பேன் பண்ண சான்சஸ் இல்லை, சைனீஸ் ஆப் தான் பேன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. எல்லா பேருக்கு நிறைய நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. சம் பேருக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூ, சம் மெயின்டெனன்ஸ், அதனால தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. பின்ன ஏன் ப்ரோ ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு ஆப்பு. ஸோ கோடிக்கணக்கான ஒரு மக்கள் போய் அங்கே குமிறப்ப ஹேங்கு, இஷ்யூ, ப்ராப்ளம் இது மாதிரி விஷயங்கள்லாம் வரவே செய்யும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கும் அண்ட் நியூ ஃபியூச்சர்ஸ், அதாவது நியூ விஷயங்கள்லாம் கொண்டு வரதுக்கும் அந்த ஆப்போட என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபியூ சேஞ்சஸ் கொண்டாந்துட்டு இருக்காங்க. அந்த ஒர்க் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்குது. அதாவது சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி வச்சுக்கோங்களேன், தார் ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 1 வருஷம் 2 வருஷம் நல்லாயிருக்கும். 2 வருஷம் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டு போயிடும். அதுக்காக அந்த ரோட்டை மூடிட்டு ஒரு 4-5 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி திறந்து விடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு. அதே காரணம் தான். சரியாயிட்டு அடுத்த அப்டேட் வரப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே ஆகிடும். அப்படியும் ஓகே ஆகலை ப்ரோ நான் இப்போயே பார்த்தே ஆகணும்னு நினச்சிங்கன்னா வீவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, உங்கள் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு சொல்லியிருக்கோம், அதெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்பயும் ஒர்க் ஆகலைன்னா அந்த வீவர்ஸ் இல்லை vlive ஆப் இருக்குல்ல, அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டு ஐடிலாம் போட்டு லாகின் பண்ணி பாருங்கள், ஒரு வேளை ஒர்க் ஆகும். அப்படியும் ஒர்க் ஆகணும்னு நினச்சிங்கன்னா க்ரோம்னு சொல்லி க்ரோமில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு அங்கே vliveன்னு போயிட்டு அதுக்குள்ளே லாகின் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஒர்க் ஆகிறதுக்கு. அப்படிலாம் இல்லை ப்ரோ நான் வெயிட் பண்ணி தரமாக நியூவாக என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அப்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அதை அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள், தரமாக சூப்பராக மாசாக ஒர்க் ஆகும். அண்ட் இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் உங்களை கொடுத்துட்டு இனிமேல் யாரும் ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ஆகிய பிடிஎஸ்ட்டை கண்டிப்பாக லைவை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இனிமேல் எந்த பேனும் இதுவும் கிடையாது. ஸோ எந்த ஃபியரும் பண்ணாதீங்க, அழுகாதீங்க, டெய்லி என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் இது மாதிரி டெய்லி வீடியோஸ் வந்துட்டுருக்கு. வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நான் தான் ஆர்ஜே ராங்கி. டேக் கேர், பாய் பாய், சேஃபாக பார்த்துக்குவேன். டாட்டா. For watching. Thank you. Thank you. Okay, thank you. This is the moment, no turning back. One drop on your lips and the spell will take effect.